வாங்க நம்ம ட்ரேட் எடுப்போம். பெர்சன்டேஜில் ஒரு பெர்சன்டேஜ் வச்சுக்கிடுவோம். 50,000 டெபாசிட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், என்னடா நீ ட்ரேட் பண்ணி நிறைய வச்சுருக்கியா அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, இது என்னோடய சீட்டு பணம் போட்டிருந்தேன், அதை எடுத்து தான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கனால 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. இப்போது ட்ரேடை காட்டுறேன், ஓகேங்களா? எடுத்து காட்டுறேன். இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நம்ம சப்போர்ட்டு அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ப்ரைஸ் ஆக்ஷன், இதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு செல்லு போகிறேன். எதுக்காக செல்லு போகிறேங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் இருக்குது. ஒவ்வொரு ட்ரேடுக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜை கூட்ட போகிறேன். 12 ட்ரேடு தான் நமக்கு கான்செப்ட்டு. ஓகே, அகைன் ஒரு செல்லு போகிறேன். என்ட்ரி லேட்டு. அடுத்து ஒரு 3% வச்சுக்கிடுவேன். பதினோரு மணி ஆகணும்னா நைட்டு தூக்கம் வருது. ஓகே, அடுத்த அசட்டை பார்ப்போம். அது நமக்கு ப்ராஃபிட்டு தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு செல்லு போகிறேன். ஓவராலாக மார்க்கெட்டு செல்லாகி வந்திருக்கு. இப்போ அகெயின் பையாக ஆகணும். அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் இது நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகணும். ஓகே, அடுத்து ஒரு 4% வச்சுக்கிடுவேன். ஓகே, அதுவும் நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, அடுத்த அசட்டை பார்ப்போம். USD/BRL. இதுக்கு அடுத்த கேண்டில் நான் செல்லு போகிறேன்.
ஓகே, அதுக்கு அடுத்து செல்லு கொடுத்துருக்கேன். அடுத்து 5% வச்சுக்கிடுவோம். ஓ ஓகே, அடுத்து ஒரு பை போகிறேன். பர்சன்டேஜ் கூட்டிக்கிடுறேன். அடுத்த ட்ரேடுக்கு 6%. பிரச்சனை இல்லை, இது நமக்கு லாஸ் ஆகினாலும் மேட்டர் இல்லை. ஒன், 2, 3, 4 4 ட்ரேடு வந்து லாஸ் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, இந்த இடத்துல அகைன் ஒரு பை போகிறேன். 6% வச்சு தான் போயிருக்கேன். நமக்கு தேவை 12 ட்ரேடு மார்ட்டிங்கில் போகணும். 50,000 டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ட்ரேட் லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து 7% வச்சு அடுத்த ட்ரேடு. ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த அசெட்டு போகிறேன். ஒரே அசெட்டில் இருக்கக்கூடாது. ஹை வால்யூமாக இருக்குது, வேலட்டைலாக இருக்குது. அதில் ஓகே, அடுத்து ஒரு பை போகிறேன். $7% வச்சுருக்கேன். அடுத்து 8% ஆக்கிக்கிடுவேன். அடுத்த அசெட்டு போய் பார்ப்போம். மாடி USD BRL வந்தாச்சு. அது நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும்.
அடுத்த ஒரு பை போகிறேன். அடுத்து 9% வச்சுக்கிட்டுருவேன். அடுத்த அசட்டை போய் பார்க்கேன். ஓகே, அது நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. போய் இஷ்யூ இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம பொறுத்தளவு 12 ட்ரெயின் மாட்டிக்கல. ஓகே, அகெயின் இந்த இடத்துல ஒரு செல்லு போகிறேன். 30 செகண்டு தான் ட்ரைட் விழுந்திருக்கு. அது 10% ஆக்கிடுதேன். இதுவும் லாஸ்ட்னால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட கேபிட்டல் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை அடுத்த ட்ரேட் எடுத்துக்கலாம். லாஸோ ப்ராஃபிட்டோ இருக்கிறது தான். ஓகே, மார்க்கெட் ஓவராலாக செல்லாக இருக்குது. 10% வச்சு 2 டைம் ட்ரேட் எடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு 2 தடவை லாஸ் ஆகிருக்கு. ஓகே, லாஸ்ட் மினிட்டில் நமக்கு இது ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. 2 லாஸ் ரெக்வயரு. ஓகே, அடுத்து 11% வச்சுக்கிட்டுறேன். அகெயின் ஒரு பை போகிறேன். நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்துலாம் எடுக்காதீங்க. ஏமா நான் 4 வருஷமாக அதிலே கிடந்து மண்டையை பிடிச்சினதுனால அடுத்தடுத்து என்ன வருங்கிறது தெரியும். நான் எடுத்துருக்கேன். அப்படி லாஸ் ஆனாலும் என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, நான் ரெக்கவர் பண்ணிக்கிடுவேன். அதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்து கவனமாக ட்ரைட் எடுங்க. அடுத்து 30% வச்சுக்கிடுவோம். அடுத்து 2 தடவை கொடுத்துருவோம். நான் இப்போ உங்களுக்கு ஏன் எடுக்கேன், எதனால் எடுக்கேங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லாமல் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் பார்த்தோன்னே நான் எடுக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே, ஓவராக மார்க்கெட்டு இது ஆகிருக்கு. 3 டைம் மாடி அகெயின் நான் செல்லு கொடுக்கேன். எவ்வளோ மார்க்கெட் செல்லாகி ஒரு கரப்ஷன் ஆகிருக்கு. அகெயின் மார்க்கெட் செல்லிங் தான் ஆகணும். அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். மூணு ட்ரைடு கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம 42 1. ஓகே, இது நம்ம ப்ராஃபிட்டு.
1 ப்ராஃபிட் வந்துருச்சு, 2 லாஸ் நமக்கு. ஏன்னா வித்தின் செகண்ட்ஸில், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ட்ரி லேட்டெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மான மடங்கு அடி. இந்த மாதிரி நான் கொடுக்க, நீங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க. பழகும் போது பார்த்து சுதாரணமாக எடுங்க. பாருங்கள், இதுதான் எமோஷ்னல். இப்படி தான் நம்ம ட்ரைட் எடுக்கக்கூடாது. நான் என்ன நடக்குன்னே பார்க்கலையே. ஓகே, நான் இப்போ 100% ஏன்னா நிறைய லாஸ் பண்ணிட்டேன். 100% வச்சு ஃபுல் ரிஸ்க்கு வச்சு ஒரு ட்ரைட் எடுக்கேன். ஏன்னா நான் எதுக்கு இந்த வீடியோ நான் அப்படியே உங்களுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி நான் போட தெரியும். அப்படியே போடாமல் நான் எதுக்காக போடுறதுன்னா, புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியணும் அப்படிங்க. நான் 50,000 டெபாசிட் பண்ணது, 30,000 லாஸு, 20,000 இருக்குது. சரிங்களா? இதை வச்சு நான் 3 மாட்டிகளில் எடுப்பேன். ஒரு கரெக்டான லைன் எடுத்து நான் கொஞ்சம் பார்த்தே எடுக்கேன். ஏன்னா மடங்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி எடுக்கக்கூடாது. ஓகே, நான் செல்லு போகிறேன். அப்படியே பார்த்துக்குவோம். 100% இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு அமௌண்ட்டே கிடையாது. ஓகே, ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம அடுத்த அசெட்டை போய் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பை போகிறேன். என்ட்ரி லேட்டு இருந்தாலும் அது பை ஆகும். ரொம்ப ஓவராலாக செல்லாகி வந்திருக்கு. ஒரு கரெக்டான லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம லாஸ் எல்லாமே ரெக்வயரு. இப்போ நான் பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னோடய கேபிட்டல் வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 14% தானே விட்டோம். இப்போது 15% கேபிட்டலில் எடுப்போம். ஓகேங்களா? அகெயின் ஒரு பை போகிறேன். நம்ம ஓவராலாக செல்லாக இருக்குது. கொஞ்சம் கரப்ஷனுக்காக இந்த லெவல் வர போகணும். வெப்சைட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி தான் அது முடிஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி நான் பை கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மினிட்டில் பாருங்கள் என்ன நடக்குன்னு. ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்போ
10% கூட்டிக்கிட்டேன், 18% வச்சுக்கிட்டேன். அகெயின் ஒரு பை போகிறேன். இது நான் பேடில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. பாருங்கள், கீழே பாருங்கள். ஓகே, இது நம்ம ப்ராஃபிட் வந்துருச்சு. பர்சன்டேஜ் கூட்டிக்கிட்டுறேன், 20% வச்சுக்கிடுறேன். அடுத்த அசட்டை பார்க்குறேன். ஓகே, பை போகிறேன். 2 டைம் பை கொடுத்துருக்கேன், 20% வச்சு. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அடுத்தடுத்து நான் வந்து அங்கே முன்ன என்ன நடக்குன்னு அனலைஸோடு பண்ணல, வந்து மார்க்கெட்டை பார்க்க சட்டுன்னு எடுக்கேன், அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஓகே, பிரச்சனை இல்லை. இது நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் 50% வச்சு ட்ரேட் எடுக்கேன். நம்மளா 2 லாஸ் ஆகிட்டுல, பெரிய லாஸு. 50%. ஓகே. ஓ மை காட், வெப்சைட் விட்டு வெளியே வந்துடுச்சு. இருங்க. இண்டிகேட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இண்டிகேட்டரை பார்த்து ட்ரையல் எடுத்தாலே ஒப்பேராது. பை பேர்ந்துருக்கணும். நான் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணியே எடுப்போம். நம்ம லாஸ் பண்ணிட்டோம்ங்களா, 40,000 லாஸ் ஆகிருக்கு. 30,000 போகும். ஓகே, இப்போ நான் ஒரு செல்லு போகிறேன். அகெயின் ஒரு செல்லு 50% வச்சு, ஆக மொத்தம் 100% வச்சு கொடுத்தாச்சு. ஒரு 30, ஒரு 50. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு. லாஸ் ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நம்மனா அடுத்து லாஸ் ஆகாது. இது அடுத்து இறங்கி எடுத்துக்கலாம். எங்கே பேர் போது மார்க்கெட் தானே, போதுங்கிற மனநிலை இருந்தாலே போதும் நமக்கு. நம்ம எங்கேயும் போயிடலாம். 10, 6, 5, 4. Not okay. Success. அதே 50% வச்சே எடுக்கேன். 1 lakh எடுப்போம்.
ஓகே, ஒரு பை போகலாம். பை போட்டிருந்துக்கணும், வேண்டாம். வேறு அசட்டு பார்க்க 50% அடிச்சு விடுங்க. கிரிப்டோ 70% வேண்டாம். இல்லை, இதில் எடுப்போம். ஓகே, நான் பை போகிறேன். பார்த்தீங்களா, உள்ளே வந்தோடனே அங்கே அனலைஸ்லாம் எதுவுமே பண்ணல, பார்த்தோன்னே எடுக்கேன். ஏன்னா அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். எவ்வளோ லாஸஸ் தெரியுமா, ரொம்ப பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த லாஸஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாமே ஒரு நாள் நான் உங்களுக்கு யூடியூப்பில் அது எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன். அப்போது உங்களுக்கு புரியும், ஏப்பா இத்தனை முறையான 230 முறைக்கு மேலே நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்போலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பேன்னு. எல்லாம் அன்னன்னைக்கு இந்த கூலி வேலை பார்த்து சேர்த்து அப்படி நான் எடுத்தது. ஒரு ஹோட்டலில் மண்ணள்ளி போட்டிருக்கேன். இந்த தெருவாக அந்த சைக்கிளில் ஆடு தள்ளுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த வேலைக்கு போயிருக்கேன். போகாத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் பார்த்துட்டேன். ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. வேறு அசட்டை பார்க்கவா, ஒரு அசட்டில் இருக்க வேண்டாம். பாகிஸ்தான், கஸ்கிஸ்தான். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு பை போகிறேன். சரி, நம்ம அடுத்த அசட்டை பார்ப்போம். ஓகே, நான் இந்த இடத்துல அகைன் ஒரு செல்லு போகிறேன். இது லாஸோ ப்ராஃபிட்டோ எண்டு இன்னைக்கு போதும் ட்ரேடு. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டுங்கிறது லாஸ் ஆகிட்டு, சரி போதுங்கிற மனநிலை வரல. அதனால் அகைன் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னா பை போகிறேன், மறுபடியும் ஒரு பை போகிறேன்.
லாஸ்ட்டு ட்ரைடு. ஓகே, இது நம்ம ப்ராஃபிட் வந்துருச்சு. நம்ம லாஸ் ரெக்கவரா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.